ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பூண்டு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பு எப்பவும் போல் செய்யாமல் ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். இதனோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழம்பை சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாலாம் நல்லா ஆறிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. தண்ணி சேர்க்காம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மல்லி, சீரகம், மெழுகுலாம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப செவந்துருச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து கசப்பாக இருக்கும். இப்போ வந்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவிலேயே வெங்காயம் சேர்த்து வதக்கிருக்கிறதுனால இதில் கொஞ்சமான வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா சேர்க்கலாம். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை இந்த எண்ணெயோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு டைம் இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மசாலா இருந்ததுனால அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்க்கறதுனால இதனோட டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கும். இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.